எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா. நம்ம ஞானம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஞான அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஞானத்தோட சுகம் பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ஞானத்தோட சுகம் சேர்த்து பேசுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா ஞானத்துக்கு அப்புறம் தான் சுகம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுலயே ஏன்னா ஞானம் தான் உங்களுக்கு சுகத்துக்கான காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காத்தையில 62வது காத்தையில பார்க்கும்போது அதுல என்ன சொல்றாங்க, எது கேவல ஞானங்கிற பேர்ல இருக்கோ அதுதான் சுகம், அதுதான் பரிணாமம். அதுல உங்களுக்கு வருத்தம், வேதனை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதுல? கேவல ஞானத்துல. ஏன்னா காத்தி கர்மம் அங்க க்ஷயமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த காத்தைக்கான நேரடி பொருளா இருக்கு அப்படிங்கிறதான். ஸோ அதை பத்தி பேசும்போது மகராஜன் சொல்றாரு, சுகத்தை பத்தி ஏன் பேசுறோம், அது எப்படி சுகம் கொடுக்கறதா இருக்கு. ஸோ அனந்த ஞானத்துக்கு அப்புறம் தான் அனந்த சுகம் வருது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. பொதுவாக நம்ம சொல்லும்போது மோகினி கர்ம க்ஷயம் ஆயிடுச்சுன்னா நம்ம அனந்த சுகம் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னார், எதுக்கப்புறம் எது கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ இதனால இந்த ஞான அதிகாரத்தோட சுகம், ஏன்னா அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சுகத்துக்குன்னு தனி அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன் அப்படி இல்லைன்னா ஞானம்தான் சுகம் அப்படிங்கிறதுனால அதுக்கான தனி அதிகாரம் இதுல இல்லை. ஸோ பிரவச்சன சாரத்துல பார்த்தோம்னா ஞான அதிகாரம் ஒண்ணு இருக்கு, ஞேய அதிகாரம் ஒண்ணு இருக்கு, சாரித்திர சூலிகா அப்படின்னு ஒரு அதிகாரம். ஆக மொத்தம் 3 அதிகாரம் பிரவச்சன சாரத்துல இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இடையில நம்ம இந்த சுகம் பத்தி இங்க சர்ச்சை நடக்குது அப்படிங்கிறதான். ஸோ மோகனிய கர்மம் க்ஷயமானதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீத்தராக சாரித்திரம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மோகினிய கர்மம் க்ஷயம் ஆனதுக்கு அப்புறமா ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா வீத்தராக சாரித்திரம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. தர்ஷன மோகனியும் க்ஷயமானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷாயிகத்தம் சமயக் தர்ஷனம் உண்டாகுது. சாரித்திர மோகினியும் க்ஷயமானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீத்தராக சாரித்திரம் பரிணமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீத்தராக சாரித்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சாமிய பாவம்னு சொல்லலாம், யதாக்கியாத்த சாரித்திரம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது மோகினிய கர்மம் க்ஷயம் ஆனதுக்கு அப்புறம் ஏற்படுது அப்படிங்கிறது. ஆனா அனந்த சுகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க ஏற்படுது? 13வது குணஸ்தானத்தில் தான் அது அனந்த சுகம் ஏற்படுது. ஏன்னா எது வரைக்கும் உங்களுக்கு அனந்த ஞானம் உண்டாகலையோ அது வரைக்கும் அனந்த சுகத்துக்கான அனுபவம் ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறது. ஸோ அப்போ மோகினிய கர்மம் க்ஷயத்தினால என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 மோகினிய கர்மம் இருக்கு நமக்கு ஆக்சுவலா பண்ணும்போது. ஸோ தர்ஷன மோகினி ஒண்ணு, இன்னொன்னு சாரித்திர மோகினி இல்லையா உங்களுக்கு. அப்படி 2 இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தர்ஷன மோகினி க்ஷயமானதுக்கு அப்புறம் ஷாயிக சமயக் தர்ஷனமும் சாரித்திர மோகினியும் க்ஷயமானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீத்தராக பாவம், வீத்தராக சாரித்திரம், யதாக்கியா சாரித்திரம், பரம சாமிய பாவம் இதெல்லாம் தான் ஏற்படுது அப்படிங்கிறது. இதுக்கப்புறமா சோ உங்களுக்கு 12வது குணஸ்தானம் போதே உங்களுக்கு இந்த மோகினி கர்மம்லாம் க்ஷயமாயிடுது அப்படிங்கிற பொழுது ஸோ அது க்ஷயமானதுக்கு அப்புறம் இந்த வீத்தராக பாவம், சாரித்திரம், எதாக்க சாரித்திரம் இதெல்லாம் ஏற்படுது. இதுக்கு அப்புறமா எப்போ ஞானாவரணம் முதலான கர்மம்லாம் க்ஷயமாகுதோ 13வது குணஸ்தானம்ங்கிறது பாத்தீங்கன்னா அங்க அடையிறது, பிராப்தி அடையிறது. ஸோ இதனுடைய பலனா இந்த கர்மம் க்ஷயமானதுனால என்ன பிராப்தி அடையிறாங்கன்னா என்ன அடையிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 13வது குணஸ்தானத்துல கேவல ஞானம் அடையப்படுறது. அப்போ உங்களுக்கு அனந்த சுகத்துக்கான லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஞானம் இருந்தாதான் உங்களுக்கு சுகம் ஏற்படுது அப்படிங்கிற பொழுது ஞானம்தான் சுகத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஞானம், அதாவது என்ன சொல்றது, அறியறது அதெல்லாம் பண்ணணும். ஸோ ஞான்தோ கரோ, அதாவது அறிஞ்சிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் பண்ணுங்க. ஆனா ஞானத்தினுடைய ஆக்குலம் அடையக்கூடாது. நான் தெரிஞ்சுக்கணும் 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 தெரிஞ்சுக்கோங்க, எந்த லெவலுக்கு பாரு அது மட்டும்தான் பண்ணணும் நீங்க.
சோ ஞானத்துக்கான ஆக்குலம் அதை வந்து நீங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞானத்துக்கு காரணமா எவ்வளவு ஆக்குலம் உங்களுக்கு ஞானத்துல நீங்க ஆக்குலம் அடைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க முடியாது சுகம் வந்து கிடைக்காது அப்படிங்கிறத. அதனால வந்து ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சோ ஞானம் வந்து நமக்கு ஆக்குலத்துக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து காரணமா இருக்கு. அறிஞ்சிக்கணுங்கிற அந்த எண்ணம் ஏற்படும் போது ஞானம் வந்து நமக்கு வந்து ஆக்குலத்துக்கான காரணமாவும் இருக்கு, நிராகுலத்துக்கான காரணமா இருக்கு. சோ ஆனா அறிஞ்சிக்கணும், ஆனா அறியணும் அதை ஒட்டி உங்களுக்கு வந்து ஆக்குலம் ஏற்படாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். அதனால வந்து எப்போ உங்களுக்கு வந்து நிராகுலத்தன்மை இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா எப்போ நீங்க வந்து வெறும் அறிதல் மட்டும் பண்றீங்களோ அப்பதான் நிராகுலத்தன்மை உங்களுக்குள்ள இருக்க முடியும் அப்படிங்கறதா. சோ அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்க ஞானம் மூலியமா இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்குள்ள என்ன வர முடியும், நிராகுலத்தன்மை, அதாவது ஆக்குலம் இல்லாத தன்மை உங்களுக்குள்ள ஏற்பட முடியும் அப்படிங்கிறதா. நீங்க வந்து என்ன பண்ணும், உங்களை மட்டும்தான் அறியறதுக்கான முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்ன எவ்வளவுக்கு எவ்வளவு புற விஷயங்களை அறியறதுக்கு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து ஆக்குலம் அதிகமாகும். அதனால அதை விட்டுட்டு நீங்க உங்களை அறியறதுக்கான முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆக்குலம் இல்லாத தன்மை நிராக்குலம் உங்களுக்கு ஏற்பட முடியும் அப்படிங்கிறது. அதனால வந்து ஆக்குலமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான இது வந்து உங்களுக்குள்ள வந்து பல விதமா உங்களுக்கு ஆக்குலம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு உயிருக்குள்ளயும் அந்த மாதிரி அநேக விதமா உங்களுக்கு வந்து அது இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதுதான். சோ அதனுடைய பரிணாமம் தான், அதனுடைய இதுதான் மாத்தி மாத்தி உங்களுக்கு வந்து இதை பத்தின ஆக்குலம் அதை பத்தின ஆக்குலம்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு அவ்வளவு ஆக்குலம் உள்ளுக்குள்ள இருக்கு. அது பரிணமிச்சுட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அதனாலதான் ஆச்சாரியர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதனால கேவல ஞானம் சுபாவம் வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அதுல வந்து உங்களுக்கு என்ன ஏற்படுறது இல்ல, வருத்தம்லாம் ஏற்படுறது இல்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அங்க, காத்தி கர்மம் க்ஷயமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்குள்ளேயே யாரெல்லாம் வந்து இந்த காதி கர்மத்தை க்ஷயம் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேதனை வருத்தம் அதெல்லாம் ஏற்படுது. ஞானத்துல அவங்களுடைய ஞானத்துல இந்த மாதிரி வேதனை வருத்தம்லாம் ஏற்படுறது இல்லை அப்படிங்கறதான். சோ அதுக்கான காரணமும் சொல்றாங்க, காதி கர்மம் அங்க க்ஷயமானதுக்கு காரணமா அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏற்படுறது இல்லை அப்படின்னு. ஆனா நமக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் காத்தி கர்மம் இருந்துட்டு இருக்கு நமக்குள்ள. அதனாலதான் நம்மளுடைய ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்குலம் வேதனை வருத்தம் இதெல்லாம் வந்து துக்கம் இதெல்லாம் வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத. சோ அது வந்து கேது அது சொல்றாங்கல்ல, கேதுக்கு என்ன அப்படின்லாம் சொல்றோம், வலி வேதனை அதெல்லாம் சொல்றோம். அது வந்து துக்கத்தினுடைய இன்னொரு வடிவம் தான். நம்ம துக்கம்னா ரொம்ப பெருசா அந்த மாதிரிலாம் நினைக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு வந்துச்சு வருத்தம் அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து துக்கத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் அப்படிங்கறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆக்குலம் கேவல ஞானத்துல ஏற்படுறது இல்ல, நம்மளுடைய ஞானத்துலதான் அது ஏற்படுது. ஏன்னா காத்தி கர்மம்னு நமக்கு சத்பாவில இருக்கு, இதுல இருந்துட்டே இருக்கு நமக்குள்ள அப்படிங்கிறது. அதனால வந்து அதனால எப்பனாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நிராகுல சுபாவத்தை தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தியானத்துக்கான விஷயமா வச்சுட்டு அதை பத்தி நம்ம வந்து சிந்தனை பண்ணணும் அப்படிங்கறதான். எதை, நிராகுல சுபாவத்தை தான் நம்ம வந்து தியானத்துக்கான விஷயமா எடுத்துக்கணும் அப்படிங்கறதான். அந்த மாதிரி அந்த சுபாவத்தை பத்தி நம்ம அதிகமா தியானம் பண்ணோம்னு சொன்னா அதை பத்தி அதிகமா சிந்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற ஆக்குலமும் குறைய குறையும் அப்படிங்கறதான். அதனால வந்து இது ஒரு இது பத்தி இந்த இதுதான் உங்களுக்கு அந்த வேதனை அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து துக்கத்துக்கான காரணமா இருக்கு. இந்த மாதிரி ஆக்குலம் தான் துக்கத்துக்கான காரணமா இருக்கு அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இது குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கறதும். சோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது புறப்பொருள் பத்தின இதெல்லாம் வந்து நீங்க விட விட அதை பத்தின யோசிக்கிறத விட விட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிராகுல பாவம் சுபாவம் உங்களுக்குள்ள பரிணமிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கலாம். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு நிராகுலமா ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சுகமும் நீங்க சுகமாவதுக்கான காரணமும் கிடைக்கும், சுகமாவும் உங்களால ஆக முடியும் அப்படிங்கறதா.
அதனால வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிடுசிடுப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிடுசிடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா குரோதம் ஏற்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சிடுசிடுப்புலாம் ஏற்படல உங்களுக்கு அடுத்து வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன இது மாதிரி உங்களுக்கு ஒரு சிடுசிடுப்பு ஏற்படுது, யார் மேலேயா ஒரு இது வருது அப்படிங்கிற பொழுது ஒரு முன்னோட்டமா உங்களுக்கு வந்து குரோதம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சிடுசிடுப்புலாம் வருது இல்லையா? அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வருத்தம், வேதனை அதெல்லாம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறதாம். ஸோ அதனால இந்த ஆக்குலம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துன்பத்துக்கு காரணமா இருக்கு. இது துன்பமா மாறுது அப்படிங்க. அதனால ஆக்குலம் இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா, ஸோ எப்போ உங்களுக்கு ஆக்குலம் இல்லாம இருக்க முடியும்னா, உங்களுக்குள்ள உங்களை பார்க்கும்போது தான் ஆக்குலம் உங்களுக்கு குறைய முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு புற விஷயம் பத்தி நீங்க அறியணும்ட்டு வெளியில போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆக்குலம் ஏற்படும். அதுவே துக்கத்துக்கு காரணமா இருக்கு. ஆனா கேவல ஞானத்துல அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறதா இங்க கேவல ஞானத்துடைய விசேஷ குணத்தை இங்க வந்து சொல்றாங்க. சோ அதுல அந்த கேவல ஞானத்துல வந்து அது வந்து சுகமா, அதுதான் சுகம், அதுதான் வந்து பரிணாமம். அதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கிறதுல அந்த வேதனை, வலி, வருத்தம் அதெல்லாம் அதுல இருக்கிறதுல. ஏன்னா உங்களுக்கு வந்து அங்க காத்தி கர்மம் ஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த காத்தியில சொல்றாங்க. ஸோ இப்ப கேவல ஞானத்தினுடைய விசேஷம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கேவல ஞானம் என்ன மாதிரி இருக்கு, அது இருந்ததுன்னு சொன்னா என்னென்னலாம் உங்களுக்கு ஏற்பட முடியும் அப்படிங்கறத பத்தி தான் பேசுறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்றாங்க, துக்கம் ஏற்படாம இருக்கு கேவல ஞானத்துல, துக்கம் ஏற்படாம இருக்கு, சுகம் அதுதான் சுகம் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த காத்தையும் பாத்தீங்கன்னா கேவல ஞானத்துடைய விசேஷம் பற்றி தான் இதுலயும் பேசுறாங்க. அதுல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறதுதான். ஸோ அதையும் வந்து காத்தை வந்து முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். காத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாணம் அத்தந்த கதம் லோகா லோகேசு வித்தடா திட்டி நட்டமணிட்டம் சவ்வம் இட்டம் புன ஜம் து தம் லத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தந்த கதம். சோ இங்க அந்த ஞானம் என்னென்ன பண்ணுது, சோ அதனுடைய இன்னும் கொஞ்சம் விசேஷம் சொல்றாங்க. அத்தந்த கதம்னா அதாவது அந்த அது வரைக்கும் இது போக முடியுது. ஞானம் பதார்த்தத்துக்குடைய முடிவு வரை, பதார்த்தத்துடைய அந்த இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அடையுது. அதனுடைய எல்லைய இல்ல அதனுடைய முடிவை தொடுது அப்படின்னு சொன்னாங்க. இது இந்த கேவல ஞானம். அதே மாதிரி தர்ஷனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லோகாலோகம் பூரா பரவி இருக்கு. அதுக்கப்புறம் சவ்வ அனிட்டம், எல்லா அனிஷ்டம் நஷ்டம் ஆயிடுது. மேலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எது இஷ்டமோ அது எல்லாம் வந்து பிராப்தி ஆயிடுது, கிடைச்சிடுது. அதனாலதான் எனக்கு வந்து கிடைச்சிடுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது காரணமா தான் கேவல ஞானம் வந்து சுக வடிவமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம அதுல மீனிங் கொண்டு வர மாதிரி இந்த காத்தை இருக்கு அப்படின்னு. இப்போ ஞானம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஞானம் எப்படி இருக்கு உங்களுக்கு, பதார்த்தத்தினுடைய எல்லை. எத்தனை பதார்த்தம் இருக்கோ ஒரு ஒரு பதார்த்தத்துக்கும் அதனுடைய முடிவு வரை, அதனுடைய அனைத்து அந்து வரை, அதனுடைய எல்லை வரை எல்லாத்தையுமே அது வந்து தெரிஞ்சுக்குது அப்படிங்க எல்லாம் அந்த கேவல ஞானத்துல தெரியுது அப்படிங்கறதுதான். சோ கேவல ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன காதையில பார்த்தோம், அந்த கேவல ஞானத்துல உங்களுக்கு வந்து வருத்தம் வேதனை எல்லாம் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னேன். சோ அதுக்கு வந்து எப்போ வந்து அவருடைய காத்தி கர்மம் நஷ்டமாயிடுச்சோ, சோ அப்ப அதனால அவங்களுக்கு வந்து அந்த வருத்த பாவனையும் இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே இதுதான் வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்க, அதே ஞானத்தை தான் உங்களுக்கு வந்து இந்த ஞானம் இங்க என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தக்கே அந்த, அதாவது பதார்த்தத்தினுடைய அந்த முடிவு, அதனுடைய எல்லை. சோ அது எது வரைக்கும் அந்த பதார்த்தம்னா அந்த பதார்த்தனுடைய முழுமை அந்தன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய எல்லா முழுமையும், அது அனந்த பரியாயம் எல்லா காலத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து அதனுடைய முடிவு வரைக்கும் அது வந்து அடையும். ஞானம் அந்த முடிவு வரைக்கும் தொடுது அப்படிங்கிறது. சோ அது வரைக்கும் அது அறிஞ்சிக்குது. அதே மாதிரி சோ அது முடிவு வரைக்கும் அது சேருது, போய் சேர்ந்து அந்த இடத்த வரைக்கும் இந்த ஞானம் அடையுது. எந்த ஞானம்,
கேவல ஞானம் அடையுது அப்படிங்கறத இங்க வந்து பேசுறாங்க. சோ தர்ஷனம் வந்து பேசும்போது அது லோகாலகம் பூரா பரவி இருக்கு தர்ஷனம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஞானம் பத்தி தான் பேசுறாங்க. சோ நான் அதை பத்தி இன்னும் உங்களுக்கு விளக்குறாங்க. சோ இந்த அந்த தக் பਹੁंचना, சோ எல்லை வரைக்கும் அந்த பதார்த்தத்தோட முடிவு வரைக்கும் அது அறியுது அப்படிங்கறதான். சோ எவ்வளவு பதார்த்தம் இருக்கும். சோ ரெண்டு விஷயம் இருக்கு அதுல. ஒண்ணு ஒரு பதார்த்தத்தினுடைய எல்லா இதுவும் அறியறது. இன்னொன்னு வந்து எவ்வளவு பதார்த்தத்திற்கோ அவ்வளவு பதார்த்தத்தையும் அறியறது. சோ எத்தனை பதார்த்தம் இருக்கோ அந்த பதார்த்தங்கள் வருது. எல்லா பதார்த்தத்தையும் ஒண்ணு விடுறது கிடையாது. சோ எல்லாத்தையும் அந்த கேவல ஞானம் வந்து அறியுது அப்படிங்கறதாம். சோ அதே மாதிரி எந்த பதார்த்தமும் அந்த பதார்த்தத்துக்கான ஏதாவது ஒரு பர்டிகுலர் பதார்த்தம் எடுத்தா அந்த பதார்த்தத்தினுடைய முழுமையாவும் அது வந்து அறியுது அப்படிங்கறதாம். இதுல வந்து விசேஷம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எந்த பதார்த்தத்துக்கு முடிவில்லாத பதார்த்தங்களும் இருக்கு. சோ முடிவுடைய பதார்த்தங்களும் இருக்கு. அறியக்கூடிய பதார்த்தத்துல. சோ அப்ப இந்த கேவல ஞானம் எப்படி அறியுது அப்படின்னு சொன்னா, பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த பதார்த்தத்துக்கு அந்த அந்த் இல்லையோ, நம்ம சொல்றோம் அனாதி இதெல்லாம் சொல்றோம். உங்களுக்கு வந்து அனந்த காலம் எல்லாம் சொல்றோம். அனந்த காலம் வரைக்கும் இருக்கு, அனந்த பரியாயம் இருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது, சோ அப்ப அதுக்கு வந்து முடிவு இல்லாம இருக்கிற பதார்த்தங்களும் இருக்கு உங்களுக்கு. முடிவோட கூடிய பதார்த்தங்களும் இருக்கு. சோ இது வரைக்கும் தான் பர்டிகுலர் டைம் வரைக்கும் இருக்கும், பர்டிகுலர் இது வரைக்கும் இருக்கும். சோ இது வரைக்கும் உட்பட்டதா இருக்கு அப்படிங்கிறது. சோ ரெண்டு விதமான பதார்த்தம் இருக்கு அப்படிங்கிற பொழுது, சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே வந்து கேவல ஞானம் அறியுது. அது எப்படி அறியுது? எப்படி இருக்கோ அப்படியே வந்து அறியுது அப்படிங்கறதான். சோ இங்க வந்து இந்த விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு பதார்த்தம் என்ன சொல்றாங்க அவங்க, அதனுடைய கடைசி வரை, அந்த வரை, அதனுடைய முடிவு வரை, அதனுடைய எல்லை வரைக்கும் அது வந்து தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த பதார்த்தத்துக்கு முடிவு இல்லையோ அதுக்கு வந்து அப்ப வந்து நம்ம கேள்வி எழுப்போம். காத்தியில என்ன சொல்றாங்க, ஒரு பதார்த்தத்துக்கும் எல்லா பதார்த்தத்தையும் அறியுது. சோ ஒரு பதார்த்தத்துக்கும் அதனுடைய எல்லை வரைக்கும் அதனுடைய முடிவு வரைக்கும் அறியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப எந்த பதார்த்தத்துக்கு வந்து முடிவில்லாததா இருக்கும், எது வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பம் இல்ல முடிவு இல்ல அந்த மாதிரிலாம் எந்த பதார்த்தம் இருக்கோ, சோ அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய முடிவை எப்படி வந்து கேவல ஞானம் அறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கறதான். சோ அதனால வந்து இது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து பகவானுடைய ஞானத்துல வந்து அவருடைய ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய ஞானமும் நம்ம அனந்த ஞானம் சொல்றோம். அவருடைய அனந்த தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய ஞானம் எல்லாத்தையும் அறியுது, பாக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லணும்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அவருடைய ஞானத்துல எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்றோம். எல்லாம் அவருடைய ஞானத்துல பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆனா பகவானுடைய ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அனந்த பதார்த்தத்தையும் அறியுது, பாக்குது. அதே மாதிரி ஒரு பதார்த்தத்துல இருக்கிற அனந்த பரியாயத்தையும் அறியுது, பாக்குது. அப்போ உங்களுக்குள்ள வந்து ஒரு கேள்வி வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோ பகவானுடைய ஞானத்துல ஆஹ் முடிவு அனந்த பதார்த்தம் தெரியுது, அனந்த பரியாயமும் தெரியுது அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகும். ஏன்னா முடிவு வரைக்கும் தெரியுதுன்னு சொல்றாங்க, அந்த பவுன்ஸ்தாய் சொல்றாங்க. சோ அது எல்லா வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்குது ஞானம் அப்படிங்கிற பொழுது அவருடைய ஞானத்துல இதுவும் தெரியணும் இல்லையா? எது தெரியணும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யார் வந்து முதல்ல சித்த பகவானா ஆனாங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவருடைய ஞானத்துல தெரியணும் இல்லையா? அப்ப எல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னா பகவானுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே இல்லையா? சோ அது வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப வந்து முதல் எது, முடிவு எது, அதுவும் அவருடைய ஞானத்துல தெரியணும் இல்லையா? அப்ப அவருடைய ஞானத்துல தெரிஞ்சது தெரியுது அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா உங்களுக்கு? அப்போ வந்து தெரியட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் எப்படி அதை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்காம நம்ம வந்து இதுவாகுறோம் அப்படிங்கறதா இங்க நிறைய பேசுறாரு மகராஜ் இதுல. அதனால வந்து அவருடைய ஞானத்துல தெரியுது அப்படிங்கிற பொழுது அப்போ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. சோ அவருடைய ஞானத்துல எல்லாம் தெரியுது அப்படிங்கிற பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை, கஷ்டம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற. அப்போ வந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதெல்லாம் வந்து
பகவானுடைய ஞானத்துல தெரியுதோ சோ அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ எதெல்லாம் நடக்கிற மாதிரி எப்படி தெரியுதோ அப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ். இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதோ அது பகவானுடைய ஞானத்துல தெரியுது. சோ ரெண்டு விதமா அதை பாக்குறது இருக்கு உங்களுக்கு. சோ அதனால வந்து பகவானுடைய ஞானத்துல வந்து எல்லாம் தெரியுது அப்படிங்கிற பொழுது அப்போ நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா. சோ பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ சோ பகவானுக்கு எல்லாம் தெரியுது, முக்காலமும் தெரியுது, ஒரு ஒரு பதார்த்தத்துடைய அனந்த பரியாயம் தெரியுது, இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன நடக்குது எல்லாமே அதுல தெரிய போகுது. அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து எதுவும் செய்யறதுக்கு இல்லாம ஆயிடுது இல்லையா. அப்ப அங்க என்ன தெரியுதோ அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் நம்ம சொல்றோம் பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற பொழுது அப்ப நம்ம என்ன சொல்றோம், தர்மத்துக்காக வந்து எதுவும் செய்யாம இருக்கிறது, அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மாக்காகவும் எதுவும் செய்யாம இருக்குது அப்படிங்கிறதா. சோ அப்போ வந்து ஆனா வெளியில பார்த்தோம்னு சொன்னா தர்ம வழிக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம என்ன சொல்றோம், பகவானுடைய ஞானத்துல தெரியல, தெரியும் போது எப்ப இது நடக்கணும்னு இருக்கோ அப்ப தெரியும் போதுதான் நம்மளுடைய இதுலயும் வந்து நடக்க முடியும், நம்மளும் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம். ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா வேற வெளி விஷயங்கள்ல விவகாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது செய்யாம இருக்கமா அப்படின்னு பார்த்தோமா அங்க வந்து பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அப்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறதா. அங்கேயும் அதே மாதிரி சொல்லணும் இல்லையா. பகவானுடைய ஞானத்துல வந்து தெரியுது அப்படின்னு சொன்னா பகவானுடைய ஞானத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல பைசா கிடைக்கணும்னு இருந்தது, வைபவம் கிடைக்கணும்னு இருக்கு, சௌகரியம் கிடைக்கணும்னு இருந்ததுன்னா நமக்கு சௌகரியம் கிடைக்க போகுது, வைபவம் கிடைக்க போகுது. அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவருடைய ஞானத்துல அது தெரியல அப்படின்னு சொன்னா அப்ப வந்து நமக்கு அது வந்து கிடைக்க போறதும் இல்ல அப்படிங்கிறதா. சோ நீங்க அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா சோ அது மாதிரி ஒரு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறாங்க இல்லையா. சோ பகவானுடைய ஞானத்துல எது தெரிஞ்சதோ அதுதான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நீங்க தர்மத்துக்கு அது சொல்றீங்க, தெரிஞ்சதுதான் நடக்க போகுது. சோ இன்னைக்கு எதுவும் செய்ய வேண்டியது இல்ல. சோ பகவானுடைய ஞானத்துல என்னைக்கு வருதோ அன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி செய்யணும்னு தோணும், அன்னைக்கு நாங்க வந்து பண்ணிப்போம், தர்மம் பண்ணிப்போம், பண்ணிப்போம், விரதம் இருந்துப்போம், அதெல்லாம் பண்ணிப்போம். இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அதே மாதிரி எந்த காரியத்திலயும் இருக்கலாம் இல்லையா, புற காரியங்கள்லயும் இந்த மாதிரி மத்த காரியங்களும் அப்படி இருக்கலாம் இல்லையா. நாள்ல இருந்து கடையை மூடிடுங்க, பிசினஸ் பண்றதெல்லாம் விட்டுடுங்க, வேலைக்கு போறதெல்லாம் விட்டுடுங்க. சோ பகவானுடைய ஞானத்துல தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பைசா கிடைக்கும், பகவானுடைய ஞானத்துல தெரியலன்னா உங்களுக்கு பைசா கிடைக்காது. அப்புறம் ஏன் நம்ம முயற்சி பண்ணோம், பண்ணாம இருக்கலாம் இல்லையா. ஆனா அந்த மாதிரி நம்ம பண்றது இல்ல அப்படிங்கறதான். ஆனா அங்க வந்து அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகவானுடைய ஞானத்துல அது தெரியுது தெரியலன்னா கூட நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கான முயற்சியை பண்றீங்க, சம்சாரத்துக்குள்ள இருக்கிறதுக்கான எல்லா விஷயமும் நீங்க அங்க செய்றீங்க அப்படிங்கறதான். ஆனா அப்ப நீங்க அது வேணா தர்ம காரியத்துக்கு வரும்போது மட்டும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா சும்மா பகவானுடைய ஞானத்துல அந்த மாதிரி தெரியுது மகராஜ், என்னால வந்து சாரித்திரத்தை எடுத்துக்க முடியாது, விரதம் எடுத்துக்க முடியாது, இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க. எடுத்துக்க சொன்னா கூட என்ன சொல்றோம், பகவான் இதுல தெரியும் போது தான் எடுத்துக்க முடியும், அவருடைய ஞானத்துல தெரியல போல இருக்கு, அதனால எடுத்துக்கணுன்ற பாவமே எனக்கு வரல, என்னால எடுத்துக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா வீட்டு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சம்சாரத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாம் வந்து செய்றீங்க. அப்ப இங்க வந்து என்னவாகுது உங்களுக்கு, சித்தாந்தத்துல எப்படி ஏகாந்தமா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத. சோ ஒரு இடத்துல புருஷார்த்தம் பண்றீங்க, இன்னொரு இடத்துல வந்து புருஷார்த்தம் பண்ண மாட்டேன்றீங்க. சோ அது ரெண்டுமே ஒன்ன வந்து இப்படி பாத்துக்கிறீங்க, ஒன்ன வந்து அங்க அதுதான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பகவான் ஞானத்துல என்ன தெரியுதோ அதான் நடக்கும்னு சொன்னா அப்ப இங்கேயும் அதே மாதிரி கம்முன்னு உட்கார்ந்துருக்கணும், அந்த மாதிரி உட்கார்ந்துருக்க மாட்டேன்றீங்க. ஆனா இங்க வந்து எதுவும் எல்லாம் நீங்க வந்து செய்றீங்க அப்படிங்கறத. அதனால வந்து ஆனா உண்மையிலேயே பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கோ அப்படி பகவான் பார்க்கிறார் அவ்வளவுதானே தவிர அவர் என்ன பார்க்கிறாரோ அது நடக்கிறது அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறதா. சோ பகவான் வந்து பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்தபடிதான் உங்களுடைய புத்தியும் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சரி ஓகே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் புத்தியும் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க கம்முன்னு உட்கார்ந்துட்டுருங்க. ஏன் வருத்தப்படுறீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும்னு இது பண்றீங்க.
கம்முன்னு உட்காருங்க. என்ன மாதிரி அவருடைய ஞானத்துல தெரியுதோ அதே மாதிரி என் புத்தி வேலை செய்யும். என் புத்தி வேலை செய்யற மாதிரி தான் இது நடக்கும். அப்படிங்கிற மாதிரி இது இல்லாம உங்களுக்கு செய்யணுங்கிற அந்த ஆர்வம், பிளானிங் எதுவுமே இல்லாம கம்முன்னு இருங்க. என்ன நடக்குதோ, உங்களுக்கு என்ன செய்ய வைக்கிறாரோ பகவான், ஸோ அந்த புத்தியை செலுத்துங்க. அதுபடி நீங்க நடந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாருங்க. ஸோ அதனால வந்து எவ்வளோ வந்து இந்த இடம் ட்ரிக்கியான விஷயம் கேவல ஞானத்துல வந்து அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி ஏகாந்த வடிவமா எடுத்துட்டு போயிட்டு நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க, நம்ம எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க வந்து மகராஜ் வந்து நிறைய கொஸ்டின்லாம் வந்து நிறைய சொல்லி சொல்லி இதை பத்தி பேசிட்டே இருக்காரு அப்படிங்கிறதான். ஸோ ஒரு இடத்துல புருஷார்த்தம் பண்றோம், இன்னொரு இடத்துல பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதான். ஸோ அங்கன்னா வந்து ஏதாவது ஒண்ணு நீங்க ஏத்துக்கணும் இல்லையா உங்களுக்கு வந்து. சோ பகவானுடைய இதுல ஞானத்துல என்ன தெரியுதோ அதுதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு அங்க வந்து என்ன வேலை இருக்கு, நமக்கு எதுவும் செய்ய வேண்டிய வேலையே அங்க வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அது மட்டுமே சில அப்ப வந்து மனசுலயும் வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த பகவானுடைய ஞானத்துல தெரிஞ்சுதான் செய்யணும்னு சொன்னா, ஏன் நீங்க தோன்றதை செய்யணும்னு ஏன் நினைக்கிறீங்க, நீங்க நினைச்சபடி பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுபடி நடக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க. சோ என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்கும். நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கனால எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு அங்க வந்து நீங்க அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு மனசுல என்ன வருதோ அதையே நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதான். சோ அதனால வந்து இப்பவும் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, மனசுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகவான் என்ன பாக்குறாரோ அதுதான் வந்து உங்க மனசுலயும் வருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி முயற்சியெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது. சோ அப்ப மனசுல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க மனசுல நினைக்கிறது கூட பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதான் நீங்க மனசுல நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும், நரகத்துக்கு போங்க, திரியஞ்சனா போய் போறாங்க, என்ன நடக்குதோ அப்படியே போயிட்டே இருங்க. அப்ப எதுவுமே நீங்க வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான். சோ அப்ப வந்து பகவான் வந்து இந்த மாதிரிதான் பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, அதுபடிதான் உங்க மனசுலயே என்ன தோணுது, அதுபடிதான் உங்க புத்தி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா விடுங்க. பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அப்படியே நடக்கட்டும். போங்க, திரியஞ்சதுக்கு போங்க, நரகத்துக்கு போங்க. அந்த மாதிரிலாம் இருங்க. ஏன்னா நீங்க எதுவுமே செய்ய போறல, என்ன தோணுதோ அதை செய்யறேன்றீங்க. அத பகவானுடைய ஞானத்து மேல வேற பழி போடுறீங்க உங்களுக்கு தோணுதை செய்யறதுக்கு. சோ அப்படி பகவானுடைய ஞானத்துல அப்படிதான் தெரியுது, அதனால என் புத்தியும் அப்படிதான் வேலை செய்யுது, என் மனசும் அப்படிதான் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, போங்க நரகத்துக்கும் திரிய நகதிக்கும் போங்க அப்படிங்கிறதான். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க வந்து பாக்குறாரு, அதுதான் நீங்க வந்து சுத்த வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, சோ அதெல்லாம் வந்து பாக்குறதா நடக்குது அப்படின்னு சொன்னா, உங்களை வந்து வெளியில கீழே சுத்துறதுல இருந்து தடுத்து நிறுத்துறவங்க யாராலையும் முடியாது. நீங்க வந்து இதே மாதிரி நரகத்துக்கும் இதுக்கும் தான் போய் சுத்திட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். பட் ஆக்சுவலா வந்து இது வந்து எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறதாம். சோ எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து தப்பு பண்றோம் கேவல ஞானத்துல நடக்கிறத வச்சு எப்படி ஏகாந்தமா எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி விசாரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மித்யாவா இருக்கு அப்படிங்கறதுதான். சோ மித்யாத்துவத்தோட சேர்ந்த விசாரமா இது இருக்கு அப்படிங்கறதுதான். அதனால எதெல்லாம் பகவான் பாக்குறாரோ அதுதான் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டி இருக்கு, அதுதான் நம்ம பண்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதுபடிதான் நம்ம நடக்கிறோம், அதுபடிதான் நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் பண்றோம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மித்யாத்துவம், ஏகாந்த மித்யாத்துவமா அது இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, சோ அநேகாந்த தர்மம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சொல்றது இல்ல. சோ ஏகாந்தமா அது சொல்றது இல்ல. பகவான் என்ன அவருடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதுபடிதான் நடக்குது, அதுபடிதான் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கிறது இல்ல அப்படிங்கிறதாம். சோ அநேகாந்தம் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா நேய எப்படி இருக்கும், சோ நேயம் அதாவது அறியக்கூடிய பொருள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அது ஞானத்துல தெரியுது. சோ அது வந்து அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, ஞானத்தினுடைய அனுசாரத்தினால ஞானம் எப்படி இருக்கோ அதுபடியும் அதுக்கு வந்து நேயம் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ ரெண்டு விதமாவும் அநேகாந்தத்துல நீங்க பார்க்க முடியும். சோ நேயத்துக்கு ஏத்த மாதிரி ஞானத்துல தெரியறது அப்படியும் சொல்ல முடியும். அதே மாதிரி ஞானம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நேயமும் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறது. சோ ரெண்டு விதமாவும் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது. சோ அநேகாந்தத்துல பார்க்க முடியும்
அப்படிங்கிறதாம். ஸோ அநேகாந்தமும் அது மாதிரி நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஏகாந்தம் சரியில்லை அப்படின்னு ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறது, ஒரு வியூ மட்டும் எடுத்துக்கிறதுங்கிறது சரியில்லை அப்படிங்கிறதாம். நாமளே வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா அது ஏகாந்த மித்யாத்துவமா உங்களுக்கு வந்து ஆயிடும் அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து எது இருக்குதோ, ஸோ எப்ப வந்து பகவானுடைய ஞானத்துல வருதோ அப்படிதான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்ன மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஏகாந்தவாதமா ஆயிடும், ஏகாந்த மித்யாத்துவமா இருக்கும் அப்படிங்கிறதாம். அதனால இதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து பகவானுடைய ஞானத்துல அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா உலகமே உங்களுக்கு வந்து பகவானுடைய ஞானத்துல எப்படி தெரியுதோ அதான் நடக்குதுன்னா, சோ அப்ப உலகையும் எது நடத்துதுன்னு பார்க்க முடியுது, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பகவானுடைய ஞானம் தான் உங்களுக்கு வந்து உலகத்தையே வழி நடத்து. ஏன்னா அவருடைய ஞானத்துல அதான் தெரியுது. சோ அதுபடிதான் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்ப உலகத்தை நடத்துறதா ஒவ்வொரு இது எது நடத்துது அப்படின்னு பார்த்தோம்னா பகவானுடைய ஞானத்தினால்தான் அந்த உலகமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதான். பகவானுடைய ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து உலகம் வந்து இருக்கோ அதே மாதிரிதான் உங்களுக்கு உலகமே இயங்குது அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நீங்க சொல்லிக்கிறீங்க. அதான் சொல்லி நீங்க தான் பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதான் நடக்குதுங்கிறீங்க. சோ அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா பகவானுடைய ஞானத்தினால அந்த உலகமே நடக்குதுங்கிற மாதிரி ஆயிடுது. சோ பகவானுடைய ஞானத்தினால வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் உலகம் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கிறீங்க. ஏன்னா நீங்க இதை நம்புறீங்க, ஞானத்துல என்ன நடக்குதோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற போது அப்ப நீங்க நம்ம என்ன பண்ண முடியும், பகவானுடைய ஞானத்துல அதான் தெரியுது, அப்படிதான் எல்லாம் நடக்குது. சோ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். வந்து தீவிரவாதம் நடக்குது, தீய நடத்தை எல்லாம் வந்து துராச்சாரம் நடக்குது, ஹிம்சா நடக்குது. நாம வந்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா பகவான் அப்படிதான் பாக்குறாரு, அவருடைய ஞானத்துல அதுதான் தெரியுது. அப்படிங்கறதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அஞ்சாம் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நடக்கும், நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதான். சோ இது எங்க சொல்லுவோம், பொது வெளியில இதை சொல்லுவோம். ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி சொல்லுவோம். அது எது நடந்தாலுமே தீவிரவாதம் நடந்தாலும் சரி, யாரை அடிச்சு கொண்டாலும் சரி, இது பண்ணாலும் சரி, அது நடந்தாலும் சரி, இது நடந்தாலும் சரி, என்ன சொல்லுவோம், பகவானுடைய ஞானத்துல அப்படிதான் தெரியுது, அஞ்சாங்காலத்துல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா அதுலயே கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீட்டுல இருக்கவங்களை மட்டும் காப்பாத்திக்கிறது, தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறது. அப்போ நீங்க சும்மா உட்கார்ந்து மாட்டீங்க. இதே மாதிரி இப்ப சொல்லிட்டு நான் என்ன பண்றது, அஞ்சாங்காத்துல அப்படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னு நடக்கணும்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படி கம்முன்னு உட்கார்ந்து இருப்பீங்களா? இல்ல இல்லையா? அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, காப்பாத்திக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பீங்க. உங்களை காப்பாத்திக்கிறதும் சரி, உங்களை சேர்ந்தவங்களை காப்பாத்துறதுக்கும் சரி, எல்லா முயற்சியும் எடுப்பீங்க. ஆனா வந்து மத்த விஷயமா இருந்ததுன்னா அப்ப நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னு சொன்னா யார் மேல போட்டுருவீங்க, பகவானுடைய ஞானத்துல அந்த மாதிரி காப்பாத்துறதுக்கான எந்த விஷயம் ஞானத்துல தெரியல, அதனால நம்மளால வந்து ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறோம். சோ எவ்வளவு ஒரு இரட்டைத்தன்மை நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத. சோ இதுதான் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னா எல்லாத்துலயும் ஏத்துக்கணும், அந்த மாதிரியும் ஏத்துக்க மாட்டேன்றீங்க. பகவான் ஞானத்துல என்ன தெரியுதோ அதுதான் நடக்குது அப்படின்னு சொன்னா உலகத்துக்கு சொல்லும் போதெல்லாம் சொல்லிக்கிறீங்க, எது நடந்தாலும் சொல்லிக்கிறீங்க பகவான் ஞானத்துல அப்படிதான் இருக்கு, நாம என்ன பண்ண முடியுன்றீங்க. ஆனா உங்களை காப்பாத்திக்க வரும்போதோ உங்களை சேர்ந்தவங்களை காப்பாத்துறது அப்படின்னு சொன்னா நீங்க அப்ப கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறதுல பகவான் ஞானத்துல அப்படிதான் தெரியுது, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுல. ஆனா அங்க வந்து என்ன பண்றீங்கன்னு காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சியை நீங்க பண்றீங்க. சோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கிறீங்க. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா மத்த விஷயங்களுக்கு வந்து உலக விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன பண்றீங்க, பகவான் மேல அந்த பழிய போடுறீங்க. பகவான் ஞானத்துல தான் தெரியுது, அதனால நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறதான். சோ அதனால வந்து அந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சரி, உலகம் பகவான் வந்து எப்படி பாக்குறாரோ அந்த மாதிரிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க, பழிய அவர் மேல போட்டுறீங்க அப்படின்னு. சோ அதனால வந்து நீங்க வந்து என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல ஒரு ஏகாந்த மாதிரிதான், ஒரு ஏகாந்தமா நீங்க புடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏகாந்தமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து பகவானுடைய ஞானம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உலகத்தை நடத்துறதா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது எவ்வளவு வந்து உங்களுக்கு உள்ளே என்ன எவ்வளவு நீங்க குழப்பிக்கிறீங்க, எவ்வளவு நீங்க வந்து இதுல மாட்டிக்கிறீங்க அப்படின்னு அவர் முதல்ல சொல்லிட்டாரு. அந்த மாதிரிதான் நடக்குதுன்னு சொன்னா போய் சேருங்க திரியஞ்சதுக்கும், ஏன்னா அவருடைய ஞானத்துல அப்படிதான் தெரியுதுன்னு சொன்னா நீங்க நரகம் போங்க திரியஞ்சம் போங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால
அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய ஞானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு என்னவாயிடுச்சு, இப்ப இது ரூல் பண்ற மாதிரி ஞானம் தான் உலகத்தையே வழி நடத்துறதா அது இது பண்றதா ஆயிடுது அப்படிங்கறத. சோ உலகத்துல எது நடந்தாலுமே பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாக்குறாரு. சோ எது நடக்குதோ அவருடைய ஞானத்துல இருந்து பாக்குறாரு, அதுதான் வந்து இங்க நடக்குது அப்படிங்க. சோ இந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா மித்யாத்துவம் அடங்கி இருக்கு அப்படிங்கறதுதான். அதனால அது 5 பேதத்துல இந்த ஏகாந்திக் மித்யாத்துவம் ஒரு பேதமா இருக்கு அப்படிங்கிற பொழுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுல வரும், ஏகாந்த மித்யாத்துவத்துல வரும் அப்படிங்கறதாம். அதனால வந்து இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்க முடியாம வந்து இருக்காங்க அப்படிங்கறதான். சோ ஒரு ஒரு ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அதை சரியா பார்க்காம இந்த மாதிரி ஏகாந்தமா எடுத்துக்கும் போது அதை வந்து அந்த கருத்தை வந்து என்ன பண்றாங்க, இன்னும் வலிமையாக்கி வலிமையாக்கி அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அது மேல் நம்பிக்கையும் வர வைக்கிறாங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து எல்லா விதத்துலயுமே வந்து அதாவது பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அது நடக்குது அப்படிங்கிற போது அதுபடிதான் நடக்குது அப்படிங்கிற போது ஒரு நோக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆமா பகவானுடைய ஞானத்துல இது தெரியுதோ அது நடக்கதான் செய்யுது அப்படிங்கிறது ஒரு ஆங்கில கதஞ்சித்து ஒரு நோக்குல அது ஓகே. ஆனா சர்வத்தா எல்லா விதமும் அப்படிதான் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏகாந்தத்துல பண்ணும்போது ஏகாந்தமா ஒரே மாதிரிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதான். சோ நேயம் எப்படி இருக்கோ அப்படிதான் உங்களுக்கு வந்து ஞானம் வந்து இருக்கும் அப்படிங்கறதுதான். சோ அதனால பகவான் வந்து எதெல்லாம் பாக்குறாரோ அது வந்து அப்ப வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எதெல்லாம் பகவான் பாக்குறாரோ அப்படிதான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்ப வந்து பகவான் என்ன பாக்குறாரோ அதுபடி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இங்க எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து பகவான் பார்த்துட்டு இருக்காரு, பகவான் அதுதான் பாக்குறாரு, அதுதான் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அப்படிங்கறதான். சோ அதனால அந்த ஏகாந்தத்தை நீங்க பிடிச்சிக்காம இருக்கணும் அப்படிங்க. இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஞானத்துக்கு ஏத்த மாதிரி நேயம் மாறின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலா கேவல ஞானம் என்ன அறியுது, நேயம் எப்படி இருக்கோ அப்படிதான் அது அறியுது. ஆக்சுவலா பதார்த்தத்தை பதார்த்தம் எப்படி இருக்கோ அப்படியே அறியுது ஞானம். ஆனா நாம வந்து அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விட ஞானத்துல என்ன தெரியுதோ அதுதான் நடக்குது அப்படிங்கிற படி நம்ப ஆரம்பிக்கும் போது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஞானத்துக்கு ஏத்த மாதிரி இங்க நேயத்தினுடைய நேயத்தை பாக்குறது மாறி போகுது அப்படிங்கறதுதான். சோ நேயம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஞானம் ஏற்படாம ஞானத்துல என்ன நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நேயத்துல ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான். சோ இப்ப இங்க வந்து நேயம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு நேயம் எப்படி இருக்கும் அப்படிதான் வந்து ஞானம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ அதனால கேவல ஞானத்துல அதுதான் கான்செப்ட் இல்லையா, எப்படி நேயம் இருக்கோ அப்படிதான் பகவான் வந்து பாக்குறாரு. சோ நேயம் வந்து பாத்தீங்கன்னா அனந்த வடிவுல இருந்தது அப்படின்னு சொன்னா ஞானமும் அத வந்து அனந்த வடிவுல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். நேயம் வந்து சாந்த வடிவுல அதாவது அதுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அனந்தத்துக்கு வந்து உங்களுக்கு முடிவில்லாம இருக்கும் பொழுது சோ அந்த நேய பதார்த்தம் வந்து உங்களுக்கு வந்து அனந்த வடிவில் இருந்ததுன்னா ஞானமும் அனந்தமா தான் அதை அறியும் அப்படிங்கறதான். நேயம் வந்து சாந்த வடிவுல இருந்தது அப்படின்னு சொன்னா ஞானமும் அத சாந்த வடிவுல அறியும் அப்படிங்கறதுதான். நேயம் வந்து அமூர்த்தமா இருந்தது அப்படின்னு சொன்னா ஞானமும் அத வந்து அமூர்த்தமா தான் அத அறியும். நேயம் வந்து மூர்த்தமா இருந்ததுன்னு சொன்னா ஞானமும் அத மூர்த்த வடிவுல தான் அறியும் அப்படிங்கறதுதான். நேயம் வந்து கருமை இல்லாம இருந்தது அப்படின்னு சொன்னா ஞானமும் கருமை இல்லாததா தான் அத அந்த மாதிரி ஜீவாத்மா அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சுக்கும். சோ அதனாலுமே அந்த மாதிரி இது பார்த்துக்கும் அப்படிங்கறதான். சோ அதனால கருமத்தோட இருந்ததுன்னு சொன்னா கருமத்தோட தான் அந்த ஞானமும் அதை வந்து அறியுது அப்படிங்கிறத சொன்ன எப்படி நியாயம் இருக்கோ அப்படியேதான் உங்களுக்கு வந்து ஞானத்துல தெரியுது அப்படிங்கறதான். அதனால இதை வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ அதையே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஞானத்துல என்ன தெரியுதோ அதே மாதிரி நேயத்துல வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஏகாந்த மித்யாத்துவம்லாம் வர முடியும் அப்படிங்கிறதாம். சோ அந்த மாதிரி ஞானத்துல என்ன ஒரு நோக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் தான். உங்களுக்கு எல்லா விதத்திலும் அது கரெக்ட் கிடையாது. சோ ஞானத்துல என்ன தெரியுதோ
அது நடக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு நோக்குல பார்க்கும்போது. ஸோ அத வந்து நீங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேவல ஞானம் பத்தி படிச்சு, படிச்சு என்னத்த கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கிரமபத்த பரியாயம் அப்படிங்கிறத ஒண்ண உருவாக்கிட்டாங்க. எத உருவாக்கியிருக்காங்க? கிரமபத்த பரியாயம் அப்படிங்கிறத ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. கேவல ஞானத்துக்கு ஏத்தா மாதிரி எல்லாம் பரிணமிக்குது அப்படிங்கிற மாரி. ஏன்னா, எதுவும் கேவல ஞானத்துல இருந்து தெரியாம போகாது. எல்லாம் கேவல ஞானத்துல தெரிய போது. எதுவும் அதிலிருந்து அதுக்கு அதால அறிய முடியாது அப்படிங்கிற மாரி எதுவுமே இல்லாம அதுலேருந்து எதுவும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறப்ப அதுலேருந்து விடுபட முடியாது அப்படிங்கிற பொழுது, அப்போ வந்து அந்த மாதிரி நினைச்சு எதெல்லாம் வந்து பகவான் பார்க்குறாரோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மகிட்ட அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கிரமபத்த பரிகாரம் நமக்கு அது மாரி ஒரு இதுவ உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சித்தாந்தம் எதுவும் செய்ய முடியாது, நம்ம செய்ய வேண்டியது இல்ல அப்படிங்கிற பொழுது, அதே மாதிரி சில அந்த சிலர் வந்து என்ன பண்ண மாரி சித்தாந்தத்தை வந்து ரொம்ப பிரபலம் பண்ணி இந்த கிரமபத்த பரியாயப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவருடைய ஞானத்துல அது தெரியல. அவருடைய ஞானத்துல என்னைக்கு தெரியுதோ, அப்ப நான் செய்வேன். அப்ப அது மாதிரி நடக்கும். அந்த மாதிரி ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதாம். அப்ப வந்து என்ன பண்ணும்? அப்ப ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்ல. அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்துட்டே பிரவச்சனம் படுங்க. அப்படியே தூங்குங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா இது பண்ணுங்க. இதெல்லாம் வந்து எதெல்லாம் வீட்டராகி பார்க்கிறாரோ, அதே மாரிதான் ஆகும். அப்போ வந்து அதனால என்ன ஆகும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சித்தாந்தத்துக்கு ஆம் எதிரான விஷயமா இது வந்து பண்றாங்க அப்படிங்கிறதான். அதுக்கு நேர் எதிரா இந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க. அது நேர் எதிரா அது பிரபலம் பண்றாங்க. ஸோ பகவானுடைய ஞானத்துக்கு ஏத்தா மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப அது வந்து எவ்வளோ பெரிய மித்யாத்துவமா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறதுதான். அப்ப ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா, எது நடக்குதோ அது பகவானுடைய ஞானத்துல தெரியறது அப்படிங்கிறது. ஆனா உல்டாவா பார்க்கும்போது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது பெரிய மித்யாத்துவமா இருக்கும் அப்படிங்கிறதாம். ஸோ அதுக்கும் சில உதாரணங்களும் கொடுக்குறாரு. நாம வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து பிரம்மா அப்படிங்கிறத சொல்றோம். பிரம்மன் தான் வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு ஏத்த மாதிரிதான் இங்க எல்லாமே நடக்குது. அவரு தான் வந்து எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு உங்களுக்கு. சில தர்மங்கள்ல சில இதெல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ அதே வந்து அந்த மாதிரி நினைக்கிறது வந்து மித்யாத்துவம் நம்ம சொல்றோம். ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம அந்த மாதிரி சொல்றோம். ஏன்னா பகவான் தான் வந்து உங்களுக்கு வந்து உலகத்தை வந்து அமைச்சிருக்காரு, நிர்மாணம் பண்ணியிருக்காரு, அவர் தான் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து என்ன ஆகும்? உலகம் புறா அந்த பகவான் ஏத்த மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் எப்படி செலுத்தணும்னு நினைக்கிறாரோ, அப்படிதான் அந்த உலகம் வந்து இயங்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அதனால வந்து அப்ப நமக்கு நாம செய்ய வேண்டியது என்ன இருக்கு? பகவான் தான் உருவாக்குனாரு. அவருடைய இதுலதான் வந்து எல்லாம் நடக்குது அப்படிங்கிற பொழுது, சோ பகவான் தான் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி அவர் தான் வழி நடத்துறார் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மள்துன்னு என்ன இருக்குதுல்ல? நம்மளது எதுவும் செய்ய வேண்டியதுல இல்ல அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறதான். அப்போ வந்து அத வந்து என்ன பண்ணிட்டோம்? நம்ம அந்த வாதத்த ஏத்துக்காம அத விட்டுட்டோம். ஸோ பிரம்மனாவையே விட்டுட்டோம். ஆனா, அந்த பிரம்மன் இன்னொன்னு என்ன சொல்றோம்? இப்ப நம்ம எத சொல்றோம்? பிரம்மா வேண்டான்னு விட்டுட்டோம். ஆனா இங்க என்ன பண்றோம்? ஞானம் தான் வழி நடத்துது அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டோம் இன்னொரு இதுல. சரி எனக்கு கேவல ஞானத்துல என்ன தெரியுதோ அதுதான் நடக்குதுன்னு சொல்றோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஞானத்த வந்து ஞானம் மூலியமா தான் இந்த உலகம் வந்து இயங்குது. இப்ப ஞானத்த வந்து நீங்க என்ன பண்றீங்க? வழி நடத்துறதா நீங்க ஏத்துக்கிட்டீங்க இப்ப. ஸோ அதனால இதெல்லாம் வந்து பகவானுடைய ஞானத்துல வந்து தெரியுதோ, ஸோ அப்படிதான் உலகம் இருக்கு. அத தாண்டி ஒண்ணும் நடக்க முடியாது அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்றோம். ஒண்ணு வந்து பகவானுக்கு, இன்னொன்னு வந்து பிரம்மாக்கு. 2 விதமா ஒண்ணு முதல்ல பிரம்மாவ பண்ணோம். ஸோ பகவான பண்ணோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்? பகவானுடைய ஞானத்த வந்து அதுதான் வழி நடத்துது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்க கொண்டு வந்து நிறுத்துது அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற மித்யாத்துவத்த தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து உங்கள நிறுத்துது அப்படிங்கிறதான். ஸோ உங்கள மித்யா திருஷ்டியா உங்கள மித்யாத்துவத்துல கொண்டு வந்து நிறுத்துது. நீங்க பிரம்மம் படைச்சதுன்னு எடுத்துட்டாலும் சரி, பகவான் எடுத்ததுன்னு எடுத்துட்டாலும் சரி, இல்ல ஞானத்துல என்ன நடக்குதோ அதுதான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட, சுத்தி சுத்தி நீங்க எங்க வந்து நிப்பீங்க? மித்யாத்துவத்துல வந்துதான் நிப்பீங்க அப்படின்னு சொல்றார்.
அதனால ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பண்டிட்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு சிக்கிக்கிறாங்க, எப்படி வந்து அதை வந்து அந்த அந்த சரியா புரிதல் இல்லாம எப்படி வந்து வழி நடத்துறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. சோ பிரவச்சன சாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படிச்சுட்டு பகவானுடைய ஞானத்துல வந்து எல்லா பரியாயமும் நிகழ்காலம் மாதிரி எல்லாம் தெரியுது அப்படிங்கிற பொழுது அதுதான் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு தான் நீங்க வந்து பகவானுடைய ஞானத்துல எல்லாம் முதலியே தெரிஞ்சு போச்சு, எல்லாம் வந்தாச்சு, பகவானுடைய ஞானத்துல வந்தாச்சு. அதனால நம்மளால வந்து எதுவும் தனியா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அதை நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் கம்முன்னு எதுவும் பண்ண முடியாது, தர்மம் விரதம் எதுவுமே கடைபிடிக்காம உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளவு எங்கெங்க தவறுதலா புரிதல் வருது, ஸோ அந்த தவறுதல் காரணமா நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறோம். ஸோ அதனால வந்து பகவானுடைய ஞானத்துல தெரிஞ்சா நடக்க போது, அப்ப நம்ம எந்த முயற்சியுமே பண்ணாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டோம், பிரம்மன் படிக்கிறோம், அந்த அந்த கான்செப்ட் எல்லாம் உடைச்சிட்டோம். அதுக்கு சரி கிடையாது, சரி கிடையாது, பிரம்மன் உலகத்தை படைக்கல, பிரம்மன் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரம்மன் நடத்தல, பகவான் நடத்தல, இப்ப நம்ம எதை நம்ம நடத்துறதா நினைக்கிறோம், ஞானம் தான் வழி நடத்துது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது, ஸோ இப்ப அதுவும் எதுல கொண்டு வந்து நிறுத்துது, உங்களுக்கு மித்தியாத்துவத்துல தான் உங்களை கொண்டு வந்து நிறுத்துது அப்படிங்கிறதா. சோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் வந்து கர்ம பந்தத்துக்கு காரணமா இருக்கோ அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனா முக்திக்கு காரணமா இருக்கோ, எது நிர்ஜராக்கு காரணமா இருக்கோ அந்த மாதிரி கர்மங்களை அவங்க வந்து எதுவும் செய்யறது இல்ல அப்படிங்கறதாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி பாக்குறாரோ அதே மாதிரிதான் நடக்கும். அப்ப வந்து எப்ப சமயம் வருமோ அப்பதான் வந்து இது நடக்கும் அப்படிங்கிறாங்க, அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ அதனாலதான் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பந்தத்துக்கான விஷயந்தெல்லாம் செய்யறாங்க. ஆனா முக்திக்கான விஷயம் என்ன காரியம் இருக்கோ அதெல்லாம் அவங்க வந்து செய்யறது இல்ல அப்படிங்கறதான். அதனால்தான் மகராஜ் சொன்ன எல்லா கிரந்தமே பிரவச்சன சாரம் இங்க இவர் சொல்றாரு. பிரவச்சன சாரம் கிளாஸ் எடுக்கிறதுனால முன்னாடி கூட எல்லாருமே சொல்லுவாங்க, பிரவச்சன சாரமாகட்டும் சமய சாரமாகட்டும் எதுவா இருந்தாலுமே பண்டிதர்கள் மூலியமா படிக்கிறத விட்டுட்டு குரு மூலியமா தான் நீங்க வந்து இந்த கிரந்தம்லாம் படிக்கணும். அவங்க மூலியமா தான் அதுல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறதான். ஏன்னா இந்த மாதிரி காத்தைகளை படிக்கும்போது பிரவச்சன சார காத்தைகள்லாம் படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேவல ஞானத்தினுடைய இந்த மாதிரி பரிணத்திய படிச்சு படிச்சு அந்த மாதிரி ஏகாந்தமா ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பகவானுடைய ஞானத்துல தங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஞானம் தான் தங்களை வந்து சஞ்சாலன் பண்றதா, தங்களை வந்து இயக்கிறதா அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து யார் வந்து அதை வந்து ஏத்துக்கலையோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அதாவது ஞானம் தான் நம்மள வந்து சஞ்சாலனம் பண்றதுன்னு ஏத்துக்கிறாங்க அவங்க. அதனால அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க, எதுவுமே பண்ணாம இருக்கிறாங்க. அப்படி ஒரு இது இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்கு. சோ அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பகவானுடைய ஞானம் வந்து என்ன சஞ்சாலன் பண்ணல, பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதுதான் நடக்கும், அப்ப வந்து நான் வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஞானம் தான் உங்களை வந்து இயக்குது அப்படின்னு யாரு ஏத்துக்கலையோ அவங்கள வந்து இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மித்யா திருஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேவல ஞானத்து மேல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்றாங்க, பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3 காலம் 3 லோகம் எல்லா பரியாயத்தையும் அறிகிறாரு அப்படிங்கிற போது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியும் சொல்றாங்க. என்ன மாதிரி, எது நம்ம வந்து பண்றோமோ அதை வந்து பகவானுக்கு வந்து தெரியும். நீங்க என்னென்ன நம்ம பண்றோமோ அது பகவானுடைய ஞானத்துல தெரியும் அப்படிங்கறதாம். சோ அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி வந்து சிக்கிக்கிறோம், அந்த மித்தியாத்துவத்துல வந்து சிக்கிக்கிறோம் அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து இதுவும் ஒரு பிரச்சனையா உங்களுக்கு வந்து இருக்கு. சரி, எதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணுமோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து சரியா குரு மூலியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான். சோ அதனால ஒரு ஒரு பிரச்சனைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏகாந்தமா ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அதுல தீர்வு வந்து கிடைக்க முடியாது அப்படிங்கறதுதான். சோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு வந்து எதுல கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேகாந்த திருஷ்டியில உங்களுக்கு வந்து கிடைக்க முடியும் அப்படிங்கறதுதான். ஏகாந்த திருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு வந்து தீர்வு வந்து கிடைக்கிறது இல்லை. ஆனா வந்து என்ன ஆகும்,
நிறைய பிரச்சனை அதுல வந்து, ஏன்னா நீங்க ஒரு ஆங்கிள மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது, ஸோ அதுல நிறைய பிரச்சனைகள் தான் வருமே தவிர, உங்களுக்கு வந்து அது கிளியர் கான்செப்ட் உங்களுக்கு அதுல கிடைக்கிறதுக்கு வழி இல்ல அப்படிங்கிறத. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, பகவானுடைய ஞானத்துல வந்து எல்லாமே வந்து பகவானுடைய ஞானம் தான் எல்லாமே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, பகவானுடைய ஞானம் வந்து பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து நம்மள இயக்கிறதா ஆயிடுது. அதுதான் நமக்கு வந்து இது பண்றதா ஆகுது அப்படின்னு பார்த்தா, அப்ப பகவான் எப்படி நடக்கிறாரோ, எப்படி பார்க்கிறாரோ, அவருடைய ஞானத்தின் அதுபடிதான் நம்ம வந்து செய்ய முடியும். அப்படிங்கிற போது, நமக்கு ஏத்த மாதிரி நம்மளால வந்து எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதான். ஸோ அப்ப நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற பொழுது, அப்ப நம்ம எங்க இருப்போம்? எங்க இருக்கிறோமோ, அப்படியே அங்கே தான் இருக்க முடியுமே தவிர, உங்களால வந்து வேற எதுவும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களால அங்க வந்து நகர முடியாது அப்படிங்கிறதாம். ஸோ முதல்ல நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? பிரம்மா வந்து பிரம்மாவத்த பிரம்மா இல்லைன்னு சொன்னா, ஆம் பிரம்மாவுக்கு தெரியாம எதுவும் வந்து ஒரு அணு கூட அசையாது அப்படின்னு சொன்னோம். இப்ப வந்து என்ன சொல்றோம்? பகவானுடைய ஞானத்துக்கு தெரியாம ஒரு கல்லு கூட அசைய முடியாது அப்படின்னு சொல்றோம். அப்ப விஷயம் என்ன இருக்கு? அங்கேக்கு அங்கேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சோம் நம்ம. பண்றோம் விவாதம் பண்ணும்போதெல்லாம் சொல்றோம். பிரம்மா இல்ல, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா திருப்பி நீங்க வந்து இந்த பகவானுடைய ஞானம் தான் உங்கள வந்து இயக்குது அப்படிங்கிற மாரி எடுத்துட்டீங்கன்னா, ஸோ முன்னாடி என்ன மாரி கான்செப்ட்ல இருந்தீங்களோ, அதே கான்செப்ட்ல தான் இப்போ இருக்கீங்க அப்படிங்கிறதான். ஸோ இது வந்து இந்த உல்டா சித்தாந்தம் எவ்வளவு வந்து உங்களை கொண்டு போகுது அப்படிங்கிற இந்த விபரீத சித்தாந்தத்துல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதான். அதனால வந்து பகவானுடைய ஞானத்துல வந்து எது தெரியுதோ அது நடக்குது அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இதையும் சொல்றாங்க. ஒரு ஒரு திரவியமும் ஒரு ஒரு கணமும் சுதந்திரமானதுன்னு சொல்றாங்க. இப்பதான் சொல்றாங்க பகவானுடைய ஞானத்துல எது தெரியுதோ அதுதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா, அவங்களே தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க இதுவும் சொல்றாங்க. பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ, அதுதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு திரவியமும், ஒரு ஒரு இது கணம், ஒரு ஒரு இதுவுமே ஒரு ஒரு திரவியம், ஒரு ஒரு கணம். அதுல ஒரு ஒரு பகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரமானது அப்படின்னு சொல்றாங்க. பதார்த்தத்தினுடைய சத்தா உங்களுக்கு சுதந்திரமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பகவானுடைய ஞானத்துல அப்போ வந்து அது மாரி எப்படி வந்து உங்களால வந்து போக முடியும்? அப்ப இந்த சுதந்திரம் எங்க போயிடும்? சோ இது சுதந்திரம்னு சொல்றாங்க. பகவானுடைய ஞானத்துலன்றது அதுபடிதான் பகவானுடைய ஞானம் தான் நம்மள வந்து இயக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 எப்படி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஆகுது இல்லையா? So அதனால வந்து அது நம்மளுடைய சத்தா, அதுக்கப்புறம் பகவான் के ज्ञान के अनुसार अगर चल रही तो. ஸோ உங்களுடைய சத்தாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பகவானுடைய ஞானத்துக்கு ஏத்தா மாதிரி போகுது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம வந்து எப்படி சுதந்திரமா இருக்க முடியும் அப்படிங்கிறதான். ஸோ ஆனா அந்த மாரி இதே மாரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, சமய சாரம், பிரவச்சன சாரங்கள படிச்சுட்டு 2 விதமான விபரீத சித்தாந்தத்த வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பரப்புறாங்க. இதையும் சொல்றாங்க, அதையும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பதார்த்தமும், ஒரு ஒரு திரவியமும், ஒரு ஒரு சத்தாவும் சுதந்திரமானது சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பகவானுடைய ஞானம் இல்லாம ஒண்ணு கூட உங்களுக்கு வந்து ஏற்பட முடியாது. நமக்குள்ள ஏற்படாது. நமக்குள்ள எந்த இதுவும் ஏற்படாது. ஒண்ணொண்ணு ஏற்படுறது எல்லாமே பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதுதான் நமக்குள்ள நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி 2மே உங்களுக்கு வந்து எதிரெதிரான விஷயம் எப்படி உங்களுக்குள்ள ஏற்பட முடியும்? ஒண்ணு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப பரதந்திரம். அதாவது பகவானுடைய ஞானத்துக்கு ஏத்த மாரி நடக்கிறது அப்படிங்கிறது, அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்க முடியும்? ஸோ பரதந்திரம் இருந்ததுன்னு சொன்னா, நான் சுதந்திரமானவன்னு சொல்றது எப்படி இருக்க முடியும்? அப்படிங்கிறதுதான். அதனால வந்து எப்ப வந்து ஆத்மா வந்து தங்களுடைய மனசு இல்லையா உங்களுடைய மனசு பூர்வமா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுடைய சுதந்திரம் இருக்க முடியும் அப்படிங்கறதாம். சோ அதனால வந்து சோ உங்களுடைய விரதம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏகாசன் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பசி எடுக்குது. நீங்க பசி எடுத்த போது அப்ப என்ன சொல்றீங்க? அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பரிணாமம் வந்துருச்சு. சோ அப்ப வந்து என்ன மாரி இந்த விரதத்த வந்து நம்ம விட்டுட்டு ஏன்னா ஆஹ் வந்து பசிய தாங்க முடியாது. நம்ம எப்படியாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாவனை வந்தது அப்படின்னு சொன்னான். ஸோ அத விட விட பசிய சகன் பண்றது முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கஷ்டத்த என்னால சகிக்க முடியாது அப்படிங்கிற மாரி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படி சொன்னா, அப்ப சாப்பிடுறதுக்கு அப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க ஏன் விரதம் எடுக்கணும்? நியமத்த வந்து எதுக்கு வச்சுக்கணும்?
அப்படிங்கிறதாம். ஸோ அதனால வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து அப்போ வந்து அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க? அந்த விரதத்த காப்பாத்துறதுக்கு புருஷார்த்தம் பண்றீங்க. ஸோ இப்ப நாள் பூரா போச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ராத்திரியும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கஷ்டத்த நீங்க வந்து சகிச்சுக்கிறீங்க. அதுவரைக்கும் நீங்க வந்து நாளைக்குள்ள அதுக்குள்ள ஒண்ணும் செத்து போயிட மாட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் உங்களுக்கு வந்து தோணும்போது, அந்த மாதிரி பண்ணும்பொழுது, ஸோ அதனால சகன் பண்ண முடியாம அந்த மாரி பாவனை வரலன்னா, உங்களுக்கு சகிக்க முடியாம ஆயிடுது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால நீங்க வந்து இப்பதான் அந்த மாரி தான் பகவான் நினைக்கிறோம்னா, ஸோ பசி பொறுக்க முடியல அப்படிங்கிற பொழுது, அப்ப நீங்க வந்து விரதத்த வந்து கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க பிரவச்சன சாதி ஏன்னா நீங்க என்ன சொல்வீங்க? "நான் விரதம் எடுத்தேன். இப்ப எனக்கு சகிக்க முடியல. என்னோட பகவானுடைய ஞானத்துல அப்படிதான் இருக்கு. நான் விரதத்த காப்பாத்த முடியாம இருக்குன்ட்டு. ஸோ அதனால நான் வந்து விட்டுட்டேன்." அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க பிரவச்சன சாரம் படிச்சுட்டு, ஸோ அதனால வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய 3 காலம் எல்லா பரியாயமும் பகவானுடைய ஞானத்துல தெரியுது. ஸோ அதனால வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே உங்களுக்கு வந்து உங்களால எதுவும் மாத்த முடியாது. இதுதான் தெரியுது, இதுதான் இருக்கும்போது, அந்த மாரி தான் எனக்கு பாவனை ஏற்படுது அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்கிறீங்க. ஸோ நியமம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, ஸோ பகவானுடைய ஞானத்துல அந்த மாரி தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, அந்த மாரி விரதத்த வந்து கைவிடுறது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த மாதிரி அது உங்கள கொண்டு போய் எங்க நிறுத்தும்? அது கண்டிப்பா மித்யாத்த தான் நிறுத்தும். இந்த மாதிரி நெறைய வந்து சொல்றாங்க, செய்றாங்க. அப்படிங்க அந்த மாரி யாரெல்லாம் வந்து பகவானுடைய ஞானத்தின் படி நடக்குது அப்படின்னா, அந்த மாதிரி செய்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அதே மாரி பகவானுடைய கேவல ஞானத்த எப்படி வந்து அ எப்படி வேறு வேறு விதமா இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அத எப்படி வந்து வெளியில விளக்குறாங்க, எப்படி அத வந்து மத்தவங்களுக்கு அந்த மாரி தப்பு தப்பா இது பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால வந்து இந்த பஞ்சம காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பகவானுடைய கேவல ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி துருபயோகமா அத பத்தி அந்த மாதிரி பேசுறாங்க. அத துருபயோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவ்ளோ ஸ்ட்ராங்கா அத வந்து பரப்புறாங்க. கேவல ஞானத்துக்கு எதிரா வந்து அந்த மாரி துருபயோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து எதுவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஒரு ஆசைய உங்களால தடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பகவானுடைய ஞானத்துல வந்து அந்த மாரி தான் தெரியுது. அதே மாதிரி நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி அவங்களால எதுவரைக்கும் பண்ண முடியுதோ, அதுவரைக்கும் அவங்க வந்து பகவானுடைய ஞானத்துல அப்படிதான் தெரியுதுன்னு, அதையும் வந்து உங்களுக்கு வந்து அ கம்பல் பண்றாங்க. ஸோ அதனால வந்து என் பகவான் ஞானத்துல இப்படி தெரியுது. அதனால அந்த மாரி ஆயிடுச்சு அப்ப. ஸோ அது சகிக்க முடியலங்கிற பொழுதும், அப்பவும் என்ன சொல்றாங்க, அப்பவும் பகவான் ஞானத்துல அப்படிதான் தெரியுது. அதனால அந்த மாரி இதுவாயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆத்ம நிந்தனம் அதாவது தான் ஒரு விரதம் எடுத்திருக்கோம். அந்த நியமத்த உடைக்கிறோம் அப்படிங்கிற பொழுது, அவங்களுக்குள்ள அது தப்பாச்சு அப்படிங்கிற மாரி தன்ன நிந்தனை பண்ணிக்கிறதோ, இல்ல தன் மேல ஒரு அருவருப்போ, அந்த மாரி பாவமே அவங்களுக்கு வந்து தான் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஏற்படுறது இல்ல. ஏன்னு சொன்னா, அவங்க என்ன படிச்சிருக்காங்க பிரவசனச்சாரத்துல? அவங்க அந்த பகவானுடைய ஞானத்துல எது தெரியுதோ, அதுதான் நடக்கும். அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து மைண்ட்ல செட் ஆயிருக்கும் பொழுது, அந்த மாதிரி பதிஞ்சிருக்கும் பொழுது, ஸோ அதனால வந்து நீங்க என்னதான் சொன்னீங்க அப்படின்னாலும், அவங்க வந்து அத ஏத்துக்காம இருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்ப வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நியமத்த வந்து இது பண்றாங்க, பாபம் பண்றாங்க. அவங்களுடைய புருஷார்த்தம் அதுல அவங்க எதுவுமே அங்க வந்து செய்யாம இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தப்பு பண்றாங்க இல்லையா? பாவம் பண்றாங்க. விடுக்கணும். அதுக்கான பிராயச்சித்தமும் எடுக்கணுங்கிற அந்த பாவமும் அவங்களுக்குள்ள வரதில்ல. ஏன்னு சொன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க? பகவானுடைய ஞானத்துல அப்படிதான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து யாருக்கெல்லாம் வந்து இதே மாதிரி இருக்கோ, இந்த மாரி ஏகாந்த தாரணைய இது பண்றாங்களோ, அந்த மாதிரி இருக்கோ, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பகவானுடைய ஞானத்துல வந்து 3 காலம், 3 லோகம் எல்லா பரியாயமும் தெரியுது அப்படிங்கிறபோது, அதுல வந்து இந்த பரியாயமும் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாரி உடைக்கிற பரியாயமா ஒரு ஞானத்துல தெரியுது அப்படிங்கிற போது, அப்போ வந்து பிராயச்சித்தம் எதுக்காக? அப்படிங்கிற மாதிரி ஏற்படுது. அப்போ பிராயச்சித்தத்துக்கு அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிராயச்சித்தங்கிற விதியே இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுவும் இந்த மாதிரி பண்ணும்போதும், அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏகாந்தமா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். அதனால
சாஸ்திரத்துல ஆனா கொடுத்துருக்கு, பிராயச்சித்த விதி எல்லாம் கொடுத்துருக்கு. எடுத்துட்டு இதுவாக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பிராயச்சித்த விதி இருக்கு. சோ அங்க ஏன் அது வந்திருக்கு? சோ பிராயச்சித்தம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பகவான் நாட்டுல அப்படிதான் தெரியுது. நான் எடுக்கணும்னு எடுக்கணும்னு சொல்லுது எடுக்கிறேன், விடணும்னு சொல்லுது விடுறேன். அப்படிங்கிற போது பிராயச்சித்தத்துக்கான என்ன அவசியம் அங்க இருக்கு அப்படிங்கறதுதான். அதனால எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறதுதான். அதாவது பகவான் அவருடைய ஞானத்துல என்ன பாக்குறாரோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா, ஆனா பகவானுடைய வாணியில பகவான் என்ன சொன்னாரோ அதுல நம்ம எந்த நம்பிக்கையும் வைக்கிறது இல்லை. பிரவச்சன சாரம் படிச்சிருக்கோம், அல்ல ஞானம் பத்தி படிக்கிறோம், அதுல பகவானுடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதை இது பண்றதுன்னு சொல்றோம். ஆனா பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய வாணியில என்ன சொன்னாரோ ஆகமங்களை சொல்லுது, பிராயச்சித்தம் பத்தி போட்டிருக்கு. சோ அதை பத்தி எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால அதை நம்ம எந்த நம்பிக்கையும் வைக்கிறது இல்ல அப்படிங்கிறதான். சோ இது கேவல ஞானம் பத்தி இதுல கொஞ்சம் நிறைய பேசியிருக்காரு அவரு. சோ அதனால இன்னும் நிறைய இருக்கு அதுல. சோ அதான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஹலோ. ஓகே ஆண்டி. புரியுது ஆண்டி. ஆஹ் ஓகே ஆண்டி, எதுவும் டவுட் இல்லை. ஆமா, ஏன்னா எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான். ம், அதுவும் ஒரு இடத்துல சரி. எடுத்துக்கிறோம், இன்னொரு இடத்துல எவ்வளவு டபுள் மைண்டடா இருக்கும், நமக்கு தேவையான தப்பா எடுத்துக்கிறோம், எவ்வளவு ஏகாந்தமா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனா உண்மைதான், பகவான் ஞானத்துல எல்லாம் தெரியுதுங்கிறது உண்மை. ஆனா அதுதான் நடத்துது அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறது. ஆனா ஒரு நோக்குல பாத்தீங்கன்னு சொன்னா அதுவுமே சரி அப்படிங்கறதுதான். சோ எல்லா விதமாவும் அது கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது. சோ அது எந்த ஆங்கிள் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் பாத்துக்கணும் அப்படிங்கறது. ஓகே. ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்றேன், ஒரே நிமிஷம் ஆண்டி. ஹேண்ட் ரைஸ் பண்ணேன், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ அக்கா, சமயதர்ஷன்கா. சமயதர்ஷன் சொல்லுப்பா. அக்கா, இதுல அப்படி பார்க்க போனா நம்ம பண்றத பகவான் ஞானத்துல தெரியுது, அப்படிதானக்கா? எல்லாம் தெரியும், பகவான் ஞானத்துல தெரியும். ஆமா. ஓ சரிக்கா. அப்ப நம்ம பாட்டு நம்ம இது பண்ணோம். நீங்க அந்த கிரமபத்த பரிகாரம்லாம் அது கிடையாதுல்லக்கா, அது மாதிரி கிடையாதுல்ல? கிரமபத்த பரியாயம் கிடையாது, கிடையாது, கண்டிப்பா கிடையாது. தப்பா ஓகே. பண்ணிருக்காங்க அப்படின்னு. நீங்க அப்ப ஏன்னா பகவானுடைய வாணியில சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்க விரதம் எடுங்க, சமயம் பண்ணுங்க, நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்ல. ஆமாங்க. சோ அது அவருடைய ஞானத்துல என்ன தெரியுதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறப்ப நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அப்ப ஞானத்துல இருந்து தெரியும் போது அப்ப தானா அந்த காலத்துல அது நடக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எதுவுமே செய்ய மாட்டோம். ஆமாங்க ஆமாங்க. அப்ப செய்ய ஆமா, வேண்டிய அவசியம்னா பகவான் ஏன் நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு? அதான் ரைட்டுக்கா, ரைட்டுக்கா. ஆனா நம்மளுக்கு ஏற்றது கண்டிப்பா நடக்கும், அப்படி கர்ம பிரகாரம் நடக்கும்ன்றது அது எப்படிக்கா? அது நம்ம கர்ம பிரகாரம் நடக்கும் அப்படின்னு வருதுக்கா? கர்ம பிரகாரம் நடக்கிறது கூட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுலயும் கூட சிலது மாத்த முடியும் தானே இருக்கு. பிரசன்ட்ல நீங்க ஆமா பண்ணீங்க அப்படின்னு ஆமாங்க. சொன்னா அதுல ஆமா ஆமா ஆமாங்க. மாத்த முடியும்லாம் இருக்குல்ல. ஆமாங்க. நீங்க ரைட்டுக்கா. முன்னாடி பண்ணது அது உதயத்துக்கு வரும்போது பலன் கொடுக்க வரும்போது கூட உங்களுக்கு பலன் கொடுக்க வர வரைக்கும் உங்களால அதுல ஏதாவது மாற்றங்கள் உங்களுடைய முயற்சி மூலியமா நீங்க பண்ண முடியும் இருக்குல்ல. ஆமாங்க. ரைட்டு ஒரே தான். விதமா நீங்க முயற்சியே பண்ண முடியாதுன்னு சொல்றதும் தப்பு. இன்னொரு ஆமா, பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்க முயற்சினால மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்றதும் பண்ண அப்படி முடியாது. சொல்றது ரைட்டு, எல்லாம் தப்பு தான். ஏகாந்தமா நீங்க எதுவுமே எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது. அது ரைட்டுக்கா, ரைட்டு. நீங்க ரொம்ப சூப்பரா இதுவாச்சுக்கா, நல்லா இதுவாச்சு. ரொம்ப நன்றிக்கா. ஓகே. ஓகேக்கா, பகவானுக்கு ஓகேக்கா. பகவானுக்கு நமோஸ்து சொல்லுங்க, மகாராஜுக்கு நமோஸ்து சொல்லுங்க. அவர்தான் ஓகேக்கா. புரிய எல்லாம் வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஓகேக்கா. ஆண்டி, ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ஏகாந்தமா ஏகாந்தமா பகவானுடைய ஞானத்துல என்ன வருதோ அது நடக்கும், ஏகாந்தமா அது கரெக்ட்ன்றப்ப அங்க பொருள் என்ன இருக்குதோ அது பகவான்கிட்ட வருது. சோ அதனால தெரியுது அப்படிங்கறது ஒரு நோக்குல அது கரெக்ட். ஆமா, பகவான் என்ன அது ஒரு இருக்கோ நோக்குல கரெக்ட்ன்றத எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? ஒரு நோக்குல கரெக்ட்னா இங்க இருக்கிறது அங்க வர்றதுனால அங்க இருக்கிறது இங்க நடக்கும், அது அப்ப ரெசிப்ரோக்கலா நடக்கும்ன்ற நோக்குல அது கரெக்ட் நடக்குது. அது ஒரு நோக்கு. ஆமா அது ஆமா அப்படிதானே ஆமா ஒரு நோக்கு. இப்ப ஆமா கண்ணாடியில என்ன அதாவது தெரியுதோ அதான் பொருள், அங்க என்ன இருக்கோ அதான் கண்ணாடியில தெரியுதுன்னா இப்ப கண்ணுல கண்ணாடியில என்ன தெரியுது இருக்கோ அப்படி அது தெரியுது அப்படின்னு சொல்றப்ப இங்க இருக்க என்ன மாதிரி. இருக்கோ சோ அதான் அப்ப தெரியுது. கண்ணாடியில தெரியறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதுல இருந்து அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நீங்க எடுத்துக்க அப்படிதான் தவிர முடியும். அப்படிதான் இங்க இருக்கிறதுனால தான் அங்க இருக்கு. சோ அதனாலதான் அது ஒரு நோக்குல கரெக்ட் பண்றது. ஓகே, அந்த தேங்க்ஸ் பொருள் ஆண்டி. எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த ஞானத்துல தெரியுது. ஆனா நீங்க நீங்க கேவல ஞான ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணாடியில இருக்கிறது, சோ அந்த விஷயம் அங்க இருக்கு அப்படிங்கிறது உண்மை. சோ அந்த ஆமா. ஞானத்துல இருக்கிறது, ஆமா ஞானத்துல இருக்கிறது இங்க இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஆனா இங்க இருக்கிறது அங்க தெரியுது அப்படிங்கிற போது நீங்க அங்க இருக்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப அது தெரியறதுதான் நடக்க போகுது அப்படின்னு எடுத்துட்டு அப்ப எந்த முயற்சியும் கிடையாது. சரி, ஒரு ஆங்கிள் பாத்தீங்க. ஆமா. சோ ஏகாந்தமா இது கண்டிப்பா அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறத ஏகாந்தமா எடுத்துக்க கூடாது, அநேகாந்தமா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்ஸ்.
தம்மை தர்ஷன வாக்கு ஜெயதிநகர் என் பண்ணிடுறாங்க. ஏன் பண்ணிக்கப்பா.